வளர்ப்பு திட்டத்தில் 20 மகளிர் கொண்ட குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 5 தேனீ பெட்டிகள் வீதம் 100 பெட்டிகள் வாங்குவதற்காக 1,50,000 லட்சம் ரூபாயும், முகக்கவசம், புகைமூட்டி, தேன் பிரித்தெடுக்கும் கருவி போன்ற உபகரணங்கள் வாங்குவதற்காக 20,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மேலும் தேன் சுத்திகரிப்பு, பதப்படுத்தும் இயந்திரம் கொள்முதல் செய்வதற்கு 1,50,000 லட்சம் ரூபாயும் என ஒவ்வொரு தொகுப்புக்கும் 3 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கி ஊக்குவிக்கிறது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு கிராஜுவலான ஒரு நல்ல ஒரு இன்கம்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 தேனீ பெட்டி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு அந்த 2 தேனீ பெட்டியிலேருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் இந்திய தேனியில் அவங்க தேன் அறுவடை பண்ணலாம். ஸோ அந்த 30 கிலோ, 2 பெட்டியில் அந்த 30 கிலோங்கிறது அவங்களுக்கு ஒரு 12,000 வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமாக அவங்களுக்கு அமையும். இதுக்காக அவங்க பெரிய டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த தேனீ வளர்ப்பில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அது மூலமாக அந்த உபரியான இன்கம், இப்போ இந்த 2 பெட்டி அதிகமாகும் பொழுது அவங்களுடைய இன்கமும் அதிகமாகும். குறைந்த உடல் உழைப்பில் கூடுதல் வருமானம் வசமாவதால் தமிழ்நாட்டில் தேனீ வளர்ப்பில் ஈடுபடும் மகளிர் சுய உதவி குழுவினரின் எண்ணிக்கை தேனீக்கள் போலவே பெருகி வருவது நிதர்சனம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான தேனீ வளர்ப்பு திட்டத்தின் வாயிலாக உற்பத்தி செய்யப்படும் தேன் மட்டுமின்றி உற்பத்தியில் ஈடுபடும் மகளிரின் வாழ்வாதாரமும் சேர்ந்தே இனிக்கிறது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து மோகன்.